குடும்ப அரசியல், ஊழல், இந்த இரண்டு ஹெமிஸ்பியர்ஸையும் ஒன்றாக சேர்த்து ஒரு வட்டத்தை உருவாக்கிவிட்டால் நாம் ஜெயித்து விடலாம் அப்படின்றத ஒரு ஃபார்முலாவாக அவர் நம்பிட்டு இருக்கிறாரு. அப்படி ஊழலை ஒழிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் வைக்க விரும்புகிறேன். அம்பேத்கருடைய பேரன்னு தான் அவர் அறிமுகப்படுத்தினாங்க ஆனந்த் டெல்டும்டே அவர்களை. ஆனந்த் டெல்டும்டே வந்து அம்பேத்கருடைய பேத்தியை கல்யாணம் பண்ணவர். அம்பேத்கருடைய வாரிசு அப்படின்னு கணக்கிட்டோம் அப்படின்னா அம்பேத்கருடைய பேத்தியை கல்யாணம் பண்ணவர் தான் ஆனந்த் டெல்டும்டே. அவர் அம்பேத்கரின் பேரன் என்றால் லாட்ரி மார்ட்டினுடைய மகளை திருமணம் செய்த நீங்கள் லாட்ரி மார்ட்டினுடைய மகன் என்றும் நீங்கள் உங்களை கருதலாம்ல. நீங்களும் லாட்ரி மார்ட்டினுடைய வாரிசு தானே. இந்தியா முழுக்க லாட்ரி என்பது தடை செய்யப்பட வேண்டியது அப்படின்றது தானே தமிழ்நாட்டினுடைய பார்வை, தலைவர் திருமாவுடைய பார்வை. சூதாட்டம் என்பது இருக்கவே கூடாது என்பது தானே அண்ணல் அம்பேத்கருடைய பார்வை. சூதாட்டத்தை ஒழிப்பதற்காக என்ன நடத்தியிருக்கீங்க? போதை ஒழிப்புக்காக பிரச்சாரம் செய்கிறேன்னு சொல்றீங்களே. தமிழ்நாடு முழுக்க வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் எத்தனை இடங்கள்ல போதை ஒழிப்புக்காக மாநாடு நடத்தியது? மக்களை வந்து அரசியல் பயிற்றுவிப்பதற்காகத்தான் நான் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ். ஒரே ஒரு கேள்வி, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நடத்துறவரை ஏன் கட்சியில வச்சிருக்கீங்கன்னு திருமாவளவனையும் இல்ல இந்த கேள்வி எல்லாம் ஏன் வருது அப்படின்னா இவர் தன்னுடைய நிலைப்பாட்டு, தன்னுடைய கடந்த காலத்தை திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காக எழுப்பப்படுகின்ற கேள்விகள். விசிகாவுக்குள்ள அவர் வரும் பொழுது அவர் என்ன டிக்ளேர் பண்ணிட்டு வர்றாரு? நான் என்னுடைய கடந்த கால சொத்துக்கள், கடந்த கால என்னுடைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாவற்றையும் உதறிவிட்டு நான் இந்த இடத்திற்கு வருகிறேன் என்றால் நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டேன், என் பேரில் இன்னைக்கு எதுவுமே கிடையாது, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் மட்டும் தான் என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு தானே வர்றாரு. வர்றவர் இன்னைக்கு வந்து ஊழலை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு பேசும் பொழுது இந்த கேள்விக்கும் ஒரு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு இருக்குல்ல. வாரிசு அரசியலை ஒழிக்கணும் அப்படின்னா இதற்கும் ஒரு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இருக்குல்ல. அம்பேத்கருடைய பேரன்னு ஒரு பக்கம் வாரிசை கொண்டாடுறீங்க, மன்னராட்சியை ஒழிக்க போறேன், வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது இன்னொரு பக்கம் பேசுறீங்க. இந்த ஒரே ஒரு கேள்வி, 2019 2021 இதற்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து 5வது முறை திமுக ஆட்சி அமைக்க நான் தான் கூட நின்று வேலை பார்த்தேன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த வாய்ஸ் ஓவரில். அப்போ உங்களுக்கு தெரியாதா இந்த கட்சியில் யார் யாரெல்லாம் போட்டிடுறாங்க, யார் முதலமைச்சராக போறா, யாரெல்லாம் அமைச்சராக போறாங்கன்னு தெரியாமல அந்த கட்சிக்கு வேலை பார்த்தீங்க? அப்ப உங்களுடைய பர்சனல் கெயின்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல, அதற்காக இன்னைக்கு நீங்க முகாம் மாற போறீங்க. அதற்கு இப்படி அருவருப்பான ஸ்டண்ட் காட்சிகளை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார். இது தேவையற்ற வேலை. இந்த வேலைக்கு விஜய் தன்னையே பகடையாக மாற்றிக் கொள்ளுகிறார் அப்படின்றதுதான் விஜய் பார்த்து ஆச்சரியமா இருக்கிற. அரசியலுக்கே வராத ஒரு நபர், அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு கத்துக்குட்டி நபர் இன்னைக்கு திடீர்னு வந்து மேடையில ஒரு சின்ன பையன் மாதிரி பேசிட்டு